So hi students, welcome to Variety Track. So நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு that is study and port timing of on 2-stroke IC engine 2-stroke IC engine உடைய port timing diagram எப்படி வரையிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது தெர்மல் இன்ஜினியரிங் லெபார்ட்டரியில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எடுக்கிற பற்றி வீடியோ நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக, எப்படி ரீடிங் எடுக்கணுன்றதுக்கு. ஸோ எடுத்த ரீடிங்கை நம்ம எப்படி வரைகிறது, போர்ட் டைமிங் டயக்ராம் எப்படி வரைகிறது, கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா டு டிட்டர்மைன், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டு டிட்டர்மைன் the port timing of 2-stroke IC engine. போர்ட் அதாவது 2-stroke இன்ஜின்னாவே உங்களுக்கு போர்ட் டைமிங் டயக்ராம் தான் இருக்கும். 4-stroke இன்ஜின்னா உங்களுக்கு வால் டைமிங் டயக்ராமாக இருக்கும். டு ட்ரா த போர்ட் டைமிங் டயக்ராம், நம்ம வந்து போர்ட் டைமிங் டயக்ராம் வரையணும். the port in a 2-stroke engine are small opening in the cylinder wall diametrically opposite to each other. The piston reciprocating inside the cylinder covers and covers the ports. This performance of this function valve is 4-stroke engine. The exhaust port lies slightly above the inlet port. ஸோ பாருங்கள், இந்த இன்ஜினை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்லெட் போர்ட் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இந்த கவரை நம்ம மேலே இருக்கிற அந்த கவரை நம்ம கைட்டிட்டு உள்ளார பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாஸ்ட் போர்ட்டும் இன்லெட் போர்ட்டும் தெரியும். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீடிங் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைவீலோடைய சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ஃப்ளைவீலோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணதுக்கப்புறம் அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸோடைய வேல்யூவை நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ரீடிங்கில். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதோடைய ப்ரொசீஜர் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆன் ரிமூவல் ஆஃப் த சிலிண்டர் ஹெட் த பிஸ்டன் டாப் கேன் பி விஷுவலைஸ். ரொட்டேஷன் ஆஃப் த ஃப்ளைவீல் மேக்ஸ் த piston reciprocate. Make a mark on the flywheel. Again the fixed pointer corresponding to the specific position of the piston in it upward stroke. On further rotation of the flywheel, piston reaches to the TDC position and reverse its direction of motion downwards. The piston at which a mark was made earlier during upward stroke will be reached again during the downward stroke. Now make a mark on the flywheel. The midpoint of the marking is the TDC point on the flywheel, as the direct location of TDC point required visual judgment and is difficult. The procedure mentioned is suggested. The BDC point is marked in the flywheel diametrically opposite to TDC point. A port is said to be open when the piston just starts uncovering it. It is said to close only when piston has totally covered it. After marking the dead center position on the flywheel, marking are made corresponding to the opening and closing of the inlet and exhaust port. So first dead center மார்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இது இந்த பிஸ்டன் வந்து இதான் நம்மளுடைய பிஸ்டன் இல்லையா, டாப் மோஸ்ட் சென்டர் எங்கே மேலே போதோ அது டிடிசின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் சென்டர் அது வந்து பிடிசின்னு சொல்கிறாங்க. அதோட சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம ஃப்ளைவீலில் மார்க் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. ஸோ அதை தான் அந்த பாயிண்டில் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லேபில். ஸோ தட் இஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் 90 சென்டிமீட்டர். உங்கள் ஃப்ளைவீலில் உங்கள் லேபில் என்ன இருக்கோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸை நீங்கள் எங்கே மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் நான் 90 மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே போர்ட் டைமிங் டயக்ராமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது டிடிசி. ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஆகுது, இந்த பிஸ்டன் இங்கே ஸ்பார்க் நடந்த உடனே பவர் ஸ்ட்ரோக்னால பிஸ்டன் என்ன பண்ணுது, டிடிசிலேருந்து பிடிசிக்கு மூவ் ஆகும்னே எக்ஸாஸ்ட் எல்லாம் வெளியில் போகணும். ஸோ இப்போ பிஸ்டன் டிடிசிலேருந்து பவர் ஸ்ட்ரோக் வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மூவ் ஆகிற போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன். ஸோ எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் கீழே மூவ் ஆன உடனே இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்லெட் போர்ட் வழியாக ஃபியூவல் அண்ட் ஏர் ஃபியூவல் மிக்சர் உள்ளார வரும். அதே சமயத்தில் எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுதான் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், இன்லெட் போர்ட் ஓப்பன், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பிஸ்டன் பிடிசிலேருந்து டிடிசிக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து பிடிசிலேருந்து டிடிசிக்கு மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு இன்லெட் போர்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ அதுலேருந்து கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கும். அடுத்தது எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் ஆகும். அடுத்தது கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கும். கம்ப்ரெஷனுடைய டாப்பில் திரும்பி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். திரும்பியும் பவர் ஸ்ட்ரோக் வந்துடும். பவர் ஸ்ட்ரோக்கில் பாதியில் முடிஞ்ச உடனே
எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாஸ்ட் கேஸ் ஃபுல்லாக வெளியில் போகும். அடுத்தது இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற ஏர் ஃபியூல் மிக்சர் எல்லாம் உள்ளார வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாடல் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் டைமிங் டயக்ராமில் உங்களுக்கு சக்ஷன் எக்ஸாஸ்ட் இது வந்து ஒரு 360 டிகிரி இருக்குன்னா ஒரு 180 டிகிரியில் இது நடக்கும். அடுத்து கம்ப்ரெஷன் பவர் ஒரு 180 டிகிரியில் நடக்கும். ஸோ டோட்டலாக 360 டிகிரியில் உங்களுக்கு சக்ஷன் கம்ப்ரெஷன் பவர் எக்ஸாஸ்ட் இது எல்லாமே முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது சக்ஷன் கம்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன். அது வந்து என்னது பிடிசிக்கு முன்னாடி இருக்குது நியரர் பை, ஏன்னா டிடிசி இங்கே இருக்குது, நியரர் பை டெட் சென்டர் தான் நம்ம எழுதணும். ஸோ பிஃபோர் பிடிசி எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் பிஃபோர் பிடிசி. ஸோ இதில் சீக்வன்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு இன்லெட் போர்ட் ஓப்பன் பாருங்கள் எங்கே இருக்குது, இதுவும் பிஃபோர் பிடிசி தான். ஸோ பிஃபோர் பிடிசி. ஸோ அதே மாதிரி இன்லெட் போர்ட் க்ளோஸ் பாருங்கள், இன்லெட் போர்ட் க்ளோஸ் எங்கே ஆகுது ஆஃப்டர் பிடிசி. டிடிசி நியர் டெட் சென்டர் தான் எழுதணும். இது வந்து பாருங்கள் டிடிசி இங்கே இருக்குது, பட் பிடிசிக்கு பக்கத்தில் தான் இன்லெட் போர்ட் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் ஆஃப்டர் பிடிசி. இன்லெட் போர்ட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் பாருங்கள் பிஃபோர் பிடிசிக்கு கொஞ்சம் முன்னாடி ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் இது என்ன பண்ணிடலாம் பிஃபோர் பிடிசின்னு எழுதிடலாம். இதையும் பிஃபோர் பிடிசி. ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் பாருங்கள் ஆஃப்டர் பிடிசி பிடிசி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியரஸ்ட் டெட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃப்ளைவீலில் வச்சுட்டு இன்டெல் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது எக்ஸாஸ்ட் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு இந்த டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸோடைய டிஸ்டன்ஸில் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அது ரீடிங் எப்படி எடுக்கிறதுன்ட்டு என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க ரீடிங் படி நான் வந்து எனக்கு கிடைச்ச ரீடிங்கை நான் இங்கே எழுதுகிறேன். இன்லெட் போர்ட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் 8.75 இன்லெட் போர்ட் ஓப்பன் கிடச்சிருக்கு. அடுத்தது இன்லெட் போர்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.75 கிடச்சிருக்கு. இதோடைய டிஸ்டன்ஸ் இன் சென்டிமீட்டர். அடுத்தது எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10.80 கிடச்சிருக்கு. அடுத்தது ஆஃப்டர் பிடிசி அதாவது எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஸோ இதில் இன்லெட் போர்ட் க்ளோஸ் தப்பாக எழுதிட்டேன். அதாவது இன்லெட் போர்ட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 8.75, இன்லெட் போர்ட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிங்கன்னா 8.90 கிடச்சிருக்கு. எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது வந்து 10.75 அது மட்டும் தான் தப்பாக எழுதிட்டேன் 10.75. அடுத்து எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.60. ஸோ இதுதான் எனக்கு சென்டிமீட்டர்ஸில் கிடச்சிருக்கு. இதுக்கு இப்போ நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். இங்கே போனீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு θ1 எழுதிப்போம். அதுதான் இன்லெட் போர்ட் ஓப்பன். ஸோ அதனால் θ1 எழுதிப்போம். ஸோ இந்த θ1 டிஸ்டன்ஸ் 8.75 into 360 டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளைவீல். ஸோ அதை நம்ம 90 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ 90. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா தட் இஸ் 8.75 into 360 that is equal to divided by 90 35 டிகிரி வரும். ஸோ இப்போ நம்மளுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி என்னது பிஃபோர் பிடிசிக்கு முன்னாடி 35 டிகிரி. ஸோ அடுத்தது θ2 மார்க் பண்ணலாம். θ2 வந்து பார்த்தீங்கன்னா 8.90 சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் equal to 8.90 into 360 divided by 90 into 360 divided by 90. ஸோ இப்போ இதை போட்டிங்கன்னா 8.90 into 360 divided by 90 that is equal to 35.6. ஸோ மோஸ்ட்லி ஒரே ஆங்கிள் தான் வரும் 35.6 டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது θ3 வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் equal to இது வந்து பார்த்தீங்கன்னா 10.75 போட்டிருக்கேன். ஸோ 10.75 into 360 divided by circumference of the flywheel வந்து பார்த்தீங்கன்னா 90 எடுத்திருக்கேன். ஸோ தட் இஸ் 10.75 கால்சியில் போட்டிங்கன்னா into 360 that is equal to
3870 divided by 90 43 உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 கிடைக்கும். ஸோ 10.75 into 360 divided by 90 43 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதோட ஆங்கிள் மார்க் பண்ணிவிடுங்க. 10.60 theta 4 உடைய வேல்யூ 10.60 into 360 இது வந்து ஆங்கிள் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 90. ஸோ தட் இஸ் equal to 10.60 into 360 divided by 90 42.4 கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம இங்கே இப்போது மார்க் பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ theta 1ன்றது என்னது? இன்லெட் போர்ட் ஓப்பன். theta 1ன்றது இன்லெட் போர்ட் ஓப்பன். அடுத்தது theta 2ன்றது இன்லெட் போர்ட் க்ளோஸ். அடுத்தது theta 3ன்றது எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன். அண்ட் theta 4ன்றது எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ். ரைட்டா? ஸோ அதை இப்போ நம்ம இங்கே வரையலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். ரூலர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ ரூலர் ஸ்கேல் எடுத்துகிட்டு இது வெர்டிக்கலாக மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ லைன் சின்ன லைன் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்கேலை இங்கே வச்சுக்கலாம். இப்போது ஏதோ ஒரு சர்க்கிள், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ அந்த சர்க்கிளை நான் இங்கே வரைகிறேன். ஸோ அந்த சர்க்கிளுக்கு நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். இது எனி டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இதில் ஏதோ ஒரு இடத்த ஆரிஜினாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த போர்ஷனை ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஆரிஜினாக எடுத்துகிட்டு இது இங்கே வச்சுட்டு ஸோ இதுக்கு நம்ம இப்போது ஒரு சர்க்கிள் வரையலாம். எந்த டிஸ்டன்ஸுன்னு கிடையாது. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ அதை நம்ம சர்க்கிளாக வரைஞ்சாச்சு. இப்போ இது வேணும்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்டன்ஸை. ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால இதை கொஞ்சம் வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம் வெளியில். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் டிடிசி பிடிசி நம்ம இப்போ மார்க் பண்ணணும். ஸோ டிடிசி பிடிசி நம்ம இதுக்கு மார்க் பண்ணிடலாம். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நம்மளுடைய டிடிசி டாப் டெட் சென்டர். அண்ட் இது வந்து பிடிசி பாட்டம் டெட் சென்டர். பாட்டம் டெட் சென்டர். ஸோ இப்போ இதோடைய ஆரிஜின் வந்து நமக்கு இது தான். இப்போது எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் வந்து பிஃபோர் டிடிசி. ஸோ இன்லெட் போர்ட் ஓப்பன், எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன்லாம் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கேலை நகர்த்தினோம்னா நமக்கு தெரியும். ஸ்கோலை எங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போது இன்லெட் போர்ட் ஓப்பன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் போர்ட் ஓப்பன், அதோடைய ஆங்கிளும் நம்ம இன்னும் எழுதலை.
இன்லெட் போர்ட் ஓப்பனோடைய ஆங்கிள் வந்து 35 டிகிரி, அது இங்கே எழுதிடுறேன். இன்லெட் போர்ட் க்ளோஸோடைய ஆங்கிள் 35.6 டிகிரி, ஸோ 35.6. எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் 43 அண்ட் எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் 42.4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்லெட் போர்ட் ஓப்பனோடைய டிகிரியை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இன்லெட் போர்ட் ஓப்பன் வந்து 35 டிகிரி பிஃபோர் பிடிசிக்கு முன்னாடி. ஸோ இப்போ ப்ரொடக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்டர் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக 90 டிகிரி கூட கோயின்சைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து பிஃபோர் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரி. ஸோ இங்கேருந்து 35 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ 10, 20, 30 அண்ட் 35 பிஃபோர் பிடிசிக்கு முன்னாடி. ஸோ இப்போது ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு ஸோ இதிலேருந்து டைரெக்டாக இந்த ஆர்ஜின்லேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணால் இதுதான் வந்து இன்லெட் போர்ட் ஓப்பன் நம்மளுடைய θ1 வேல்யூ. ஸோ θ1 தட் இஸ் இன்லெட் போர்ட் ஓப்பன். மிச்சம் இருக்கிறத எரேஸ் பண்ணிடலாம். இன்லெட் போர்ட் ஓப்பன். ஸோ அடுத்தது இன்லெட் போர்ட் க்ளோஸ் வந்து ஆஃப்டர் பிடிசி 35.6 டிகிரி. ஸோ அப்போது திரும்பியும் காம்பஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு ப்ரொடக்டர் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். டைரெக்டாக இங்கே காயின் செட் பண்ணால் தட் இஸ் 35.6. ஸோ 10, 20, 30, 35.6. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10, 20, 30, 35.6. ஸோ இப்போ அகைன் ப்ரொடக்டரை வெளியில் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட் இன்லெட் போர்ட் ஓப்பன். இன்லெட் போர்ட் ஓப்பன் அண்ட் இது வந்து என்னது எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ். இன்லெட் போர்ட் க்ளோஸ் ஆஃப்டர் பிடிசி. ஸோ இது வந்து ஆங்கிள் வந்து θ2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட ஆங்கிள் வந்து 35 டிகிரி, அதையும் எழுதிடலாம். இது வந்து 35.6 டிகிரி, 6 டிகிரி இன்லெட் போர்ட் க்ளோஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இன்லெட் போர்ட் க்ளோஸ் எழுதியாச்சு 35.6 டிகிரி. எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 43 டிகிரி இருக்குது. அது வந்து என்னது பிஃபோர் பிடிசி. ஸோ திரும்பி அகைன் ப்ரொடக்டர் எடுக்கிறோம். கரெக்டாக 90 டிகிரி செட் பண்ணிவிட்டு பிஃபோர் பிடிசி வந்து எவ்வளோ 43 டிகிரி. ஸோ இங்கேருந்து 10, 20, 30, 40. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் 43 டிகிரிஸ். 10, 20, 30, 35, 40, 43. ஸோ இது 43 டிகிரி சென்டிகிரேட் 43 மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போது ஆரிஜின்லேருந்து அகைன் இந்த ஆங்கிளை மார்க் பண்ணால் இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன். அகைன் எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 42.4. ஸோ அதை திரும்பி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். திரும்பி இந்த ப்ரொடக்டர் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40, 40, 2.4 ஆர் 43. ஸோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அகைன் இதை வெளியில் எடுத்துருங்க. இப்போது இந்த லைனை நம்ம இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ். ஸோ இதிலிருந்து இதோடைய ஆங்கிள் θ3ன்னு எழுதுவோம். ஸோ θ3 தட் இஸ் ஈக்குவல் டு 43 அண்ட் இதிலிருந்து இதோடைய ஆங்கிள் θ4 தட் இஸ் ஈக்குவல் டு 42.4. ஸோ இப்போது இன்லெட் போர்ட் ஓப்பன், இன்லெட் போர்ட் க்ளோஸ், எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் எழுதியாச்சு. ஸோ இதுக்கு டைமண்ட் அதாவது செக்ஷன் கம்ப்ரெஷன் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷன்
இதுலேருந்து இது வரைக்கும் நடக்கிறது சக்ஷன். இதுலேருந்து இது வரை நடக்கிறது சக்ஷன். ஸோ அதனால் நான் இதை சக்ஷன்னு மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பியும் காம்பஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ இதிலேருந்து இது வரை இது வந்து செக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன் செக்ஷன் எழுதுறதுக்காக. ஸோ இந்த பாயிண்ட் வந்து செக்ஷன். இது வந்து உங்களுக்கு இன்லெட் போர்ட் ஓப்பன்லேருந்து இன்லெட் போர்ட் க்ளோஸ் வரைக்கும் என்ன நடக்கும் செக்ஷன் நடக்கும். அதனால் இதை செக்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அடுத்தது எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன்லேருந்து இங்கே இருக்க எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், இதையும் நம்ம வெளியில் இழுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அண்ட் எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் வரைக்கும் எக்ஸாஸ்ட் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு ஸோ இந்த ப்ரொடக்டரை திரும்பியும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வர ரைட்டா. மிச்சத்தில் எரேஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல எழுதணுன்றதுக்காக கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன்லேருந்து எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் வரைக்கும் எக்ஸாஸ்ட் நடக்கு. எக்ஸாஸ்ட் அண்டு மிச்சம் இருக்கிற இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் ஆன உடனே நமக்கு என்ன நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கம்ப்ரெஷன் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் கம்ப்ரெஷனும் இதில் நம்ம எழுதிடலாம். ஸோ தட் இஸ் திரும்பியும் காம்பஸ் எடுத்துகிட்டு வரேன். இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எனி டிஸ்டன்ஸ் தான். இதிலேருந்து டிடிசி வேறு நடக்கிறது கம்ப்ரெஷன். ஸோ அதனால் இதை நம்ம கம்ப்ரெஷன் எழுதிடலாம். இந்த லைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வரை இருக்கிறது கம்ப்ரெஷன். ஸோ அதனால் இந்த போர்ஷனை அழைச்சிட்டு கம்ப்ரெஷன் எழுதிப்போம். அண்ட் மிச்சம் இந்தாண்ட டிடிசிலேருந்து கீழே எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நடக்கிறது நமக்கு பவர் ரைட்டா. ஸோ இது வரை நடக்கிறது பவர். இதிலேருந்து எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் வரைக்கும். அந்த எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நடக்கும், செக்ஷனும் சேர்ந்து நடக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் பவர். ஸோ இதை ரப் பண்ணிவிட்டு பவர்னு எழுதிடலாம். பவர். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு காம்பஸ் வெளியில் எடுத்துகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டயக்ராம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் போர்ட் இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் போர்ட், அதாவது பவர் ஸ்ட்ரோக்லேருந்து பிஸ்டன் டிடிசிலேருந்து பிடிசி வரும்போது எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகுது. எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆன உடனே எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில் போயிட்டே இருக்கும். சடனாக இன்லெட் போர்ட்டும் ஓப்பன் ஆகும். இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆக ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளார வந்துட்டுருக்கும். ஸோ ஏர் ஃபியூல் மிக்சர் வந்த உடனே இன்லெட் க்ளோஸ் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போர்ட்டும் க்ளோஸ் ஆகும். ரெண்டு போர்ட்டும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் நடக்கும், அகைன் பவர் நடக்கும், அகைன் இந்த சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதோடைய ரீடிங் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ரிசல்ட் மட்டும் எழுதிக்க வேண்டியது தான்.
இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் போர்ட் டைமிங் டயக்ராம். மற்றது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு லெபார்ட்டரியில் இதை தான் கேட்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது θ1, இது θ2, இது θ3 அண்ட் இது θ4, 42.4 டிகிரி. ஸோ எல்லாமே பிடிசிக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், இன்லெட் எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், இன்லெட் போர்ட் ஓப்பன். பிடிசிக்கு ஆஃப்டர் பிடிசி இன்லெட் போர்ட் க்ளோஸ், அடுத்து எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.